வழக்கம் போல் காலையில் 4 மணிக்கு எழும்பியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்திக்கானது. முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். பட்டாணியும் நைட்லேயே ஊற வச்சுட்டேன். ஆக்சுவலி நெல்லிக்காய் வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தது. முந்தின நாள் ஈவினிங் வாங்கிட்டு வந்தது. அதெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை. ஸோ காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌசௌ கூட்டு வச்சுட்டு கேரட்டு பொரியல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வாங்கினது. வெள்ளரிக்காய் வந்து ஆக்சுவலி வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக இந்த நம்ம சம்மரில் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வெள்ளரிக்காயும் வாங்கிட்டு வந்தாச்சு. கேரட் பாருங்கள் பொரியலுக்காக நல்ல அழகாக துருவி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இனி வந்து ஒன்று ஒன்றா நம்ம பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாதம் அடுப்பில் வச்சாச்சு. சாதம் வந்து கம்மியாக தான் எப்பயுமே வைப்பேன். சாதம் அதிகமாக வைக்க மாட்டேன். சௌசௌவை குக்கரில் ஏற்றியாச்சு. சாதம் ரெடி ஆகிட்டு, சௌசௌ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் ரெடி ஆகி நான் ரெடி ஆகும்போது டைம் என்னன்னு பார்த்திங்கன்னா மணி வந்து 4:45. ஆமாம். ஸோ 4 மணிக்கு ஆரம்பித்து 4:45க்கெல்லாம் காலையில் எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஸோ இந்த கேரட் ரைஸுன்றது வந்து பிள்ளைகளோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ரெசிபி. ஸோ இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து கேரட்டு ரைஸும் ஒரு முட்டையும் தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ காலையில் வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 இருக்கும். வயிறு செம பசி. ஸோ காஃபி எதுவுமே குடிக்கல. டைரெக்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்திக்கு போயாச்சு. ஸோ இதுதான் என்னோட இன்றைய ரொட்டீன் காலையில். ஸோ இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த வீடியோ எடுத்தது வந்து செவ்வாய்க்கிழமை. இது உங்களுக்கு போஸ்ட் ஆகிறது வந்து புதன்கிழமை. பாய்.